ஹலோ மக்களே! இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாட்டு வைத்தியம் சொல்லிடலாமா? இன்றைக்கி நம்ம குருங்காங்கீரை சூப் பண்ண போகிறோம். அது சுகருக்கு நல்லது, எல்லாருக்குமே தெரியும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தோம், ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ ட்ரை. அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துருக்கோம். அதை ஒரு வானலில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். குருங்காங்கீரை கழனிக்கான தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம், ஒரு 10 சின்ன வெங்காயம், பட்டை மிளகா ஒரு 10-15 எடுத்து வச்சுக்கிறோம். அது கூட தேவைப்படுற அளவுக்கு வெந்தயம், சீரகம் போடுறோம். தேவையான அளவு வெந்தயம், நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பட்டை மிளகா, அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். நம்ம சூப்புக்கான தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த குருங்காங்கீரையை நம்ம கழனியில் சேர்த்துக்கலாம். அழகாக இருக்குது பார்க்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த குருங்காங்கீரை சூப்பை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சு வந்தப்புறம் மருத்துவ குணம் உள்ள குருங்காங்கீரை சூப்பு ரெடி. நம்ம எவ்வளோ நாள் டே நைட் வச்சு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு அந்த கீரை உள்ள சாறு நல்லா இறங்கும் இல்லையா? அப்போ அது நம்மளுக்கு இன்னும் ஊட்டச்சத்து கொடுக்கும், அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.